இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் பெற்ற கிருபையை, அதாவது அவர்களுக்கு தெரியாமலே எனக்கு அவள் கொடுக்கிறார்கள். நம்ம சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நல்ல ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபிக்கிறத பார்த்து அநேகர் சொல்லணும், இந்த அம்மா மாதிரி ஜெபிக்கணும், என்னுடைய செய்தியை கேட்டு அநேகர் நினைக்கணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும், பிரசங்கம் பண்ணணும். என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. தியோடர் வில்லியம்ஸ், சாம் கமலேசன், இவங்க இப்படிலாம் கேட்கும்போது, பிரகாஷ் ஏசடியான், அவங்க பிரசனை கேட்கும்போது அப்படி யோசிப்பேன், ஆண்டவரே இது மாதிரி பேசணும், இது மாதிரி என்னுடைய செய்தியில் அப்படிப்பட்ட கிருபை இருக்கணும். யோசித்து பாருங்கள். ஐ நெவர் met them, சாம் கமலேசன், ஐ நெவர் met பிரகாஷ் ஏசடியான், ஐ நெவர் met தியோடர் வில்லியம்ஸ். 2 முறை அவர் சந்திச்சிருக்கிறேன். சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா அவங்க பிரசங்கம் தான் என்னை ஊன்ற கட்டினு சொன்னேன். நான் சொல்ல வந்த கருத்து தெரியுமா? கிருபை பெற்றவன் அடுத்த கிருபைகளை கொடுப்பான். வாட் எவர் கிரேஸ் யூ ஹேவ் ஷேர். அடிக்கடி சொல்ல வார்த்தை, பாஸ் இட் ஆன் டு சம் ஒன். உங்கள் கிருபைகளை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், ஒரு நாள் பிரகாசிக்கும். இந்த ஒலிம்பிக் தீபம் பார்த்துக்கிட்டீங்களா? ஒலிம்பிக் தீபம் ஒருவனை கொண்டு வருவான், அதை கொண்டு வரும் இன்னொருக்கு கொடுக்குறான், அதை இன்னொரு கொடுக்குறான், கடைசியில் அது உச்சியில் அதாவது ஏற்றப்படுகிறது. சொல்லுங்க, கொடுத்தவனை மறந்து விடுவார்கள், ஆனால் உச்சியில் இருப்பதை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் பரலோகம் பார்க்குது, நீங்கள் தான் அந்த உயர்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கடந்த வாரம் சொன்னனே, ஒரு மனிதன் செதுக்கினானே அந்த பள்ளத்தாக்கில், அந்த மனிதன் செதுக்கும் போது யாரும் பார்க்கல, ஆலயத்து உச்சியில் இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமேன். இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை 6ஆம் வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. சத்தமாக சொல்லுங்களேன். தமிழில் போட்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே போதுமானதற்கு அதிகமானது ஒன்று இருந்தது, தாங்க முடியாத ஆசீர்வாதம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். ஆண்களும் பெண்களும் இந்த அளவுக்கு இருந்தால் கர்த்தர் இருப்பாரா? என்னங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதுமானதற்கும் ஒன்றும் இல்லை. சின்ன வாழ்க்கை, ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன வீடு, ஒன்றுமே கிடையாது. மென்மை பாராட்டு ஒன்றுமே இல்லை. உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. இதில் என்ன பெருமை, என்ன பந்தா, என்ன ஆணவம், அகங்காரம். அதாவது பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் செல்வ சீமான். ஆனால் கர்த்தரை தொழுது கொண்டான். நம்ம இருக்கிறீங்களா? பூமி தாங்க முடியாத அளவுக்கு செல்வ சீமானாக இருந்தான். ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியுறதில்லை. சில நேரங்களில் வேலை, குடும்பம், இதெல்லாம் அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். வாழ்க்கையின் பயணங்களில் இது முக்கியம் அல்ல, ஆண்டவரே முக்கியம். வாழ்க்கையின் பயணங்களில் இது முக்கியம் இல்லை. இதெல்லாம் வரும், இதெல்லாம் போயிடும். ஐ நோ வெரி